கடன் குத்தகை திட்டம் 1941 1945 வரைக்கும். என்ன இந்த கடன் குத்தகை திட்டம், யார் இந்த கடன் குத்தகை திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம். அமெரிக்க குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட் தனித்திருத்தல் கொள்கையிலிருந்து மாற வேண்டியதின் அவசியத்தை உணர்ந்தார். அதாவது இந்த அமெரிக்கா பார்த்திங்கன்னா, நாங்கள் பன்னாட்டு சங்கத்திலாம் சேர மாட்டோம், சேர்ந்தோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்க வேண்டியது வரும், நாங்கள் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டோம், நாங்கள் தான் ராஜா, நாங்கள் தான் மந்திரி, நாங்கள் எங்கள் நாட்டோடைய வளர்ச்சியை மட்டும்தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா பார்த்திங்கன்னா தனியாக இருந்தது இல்லைங்களா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்க குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட் தனித்திருத்தல் கொள்கையிலிருந்து மாற வேண்டியதோடைய அவசியத்தை உணர்ந்தார். ஏன் அப்படின்னா, இரண்டாம் உலக போர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹிட்லர் பார்த்தீங்கன்னா கண்ட வாக்கில் எல்லா இடத்துலையும் ஏர்கிராஃப்டை வச்சு குண்டு போட்டுக்கிட்டு இருக்கார். சரிங்களா, இங்கேயே குண்டு போட்டால் நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனித்திருக்கும் கொள்கையிலிருந்து கொஞ்சம் மாற விரும்பினாங்க. ஆனால் ஐரோப்பிய போர்களில் நேரடியாக தலையிடுவது சாத்தியமில்லாமல் இருந்தது. அதாவது அவங்களால நேரடியாக இரண்டாம் உலக போர்லேயும் பார்த்திங்கன்னா கலந்துக்க முடியல, தனியாக இருந்துக்க முடியல. அதனால் அமெரிக்க குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா பண்ணுறார். என்ன ஐடியா அப்படின்னா, அதுதான் இந்த கடன் குத்தகை திட்டம் அப்படின்ற ஐடியா. என்ன இந்த ஐடியா அப்படின்னு பாருங்கள். எனவே 1941 மார்ச்சில் கடன் குத்தகை திட்டத்தை அமெரிக்க குடியரசுத் தலைவரான ரூஸ்வெல்ட் பார்த்திங்கன்னா தொடங்குறாரு. இதை லெண்ட் லீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன்படி கடன் என்னும் பெயரில் ஆயுதம், உணவு பண்டம், இராணுவ தளவடம், ஏனைய பொருட்கள் பிரிட்டனுக்கு பார்த்திங்கன்னா அனுப்பி வைக்கப்படும். அவை பயன்படுத்திய பின்னர் திருப்பி கொடுக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை பார்த்திங்கன்னா பண்ணுறார். அதாவது என்னென்னா, குத்தகை மாதிரின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கள் பொருட்களை எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணதுக்கப்புறம் போரெல்லாம் முடிஞ்ச பிறகும் நீங்கள் அந்த பொருளெலாம் எங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்க குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர் கடன் குத்தகை திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. சரிங்களா. இப்போ என்னென்னா, இப்போ ஒரு நாடு இன்னொரு நாடுகிட்ட இருந்து ஒரு ஆயுதத்தை வாங்குது அப்படின்னா காசு கொடுத்து வாங்கிக்கும், அது அவங்களுக்கு தான் சொந்தம். ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காசை கொடுத்து அவங்களால இதெல்லாம் வாங்கவும் முடியாது. அதனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுதங்கள், வீரர்கள், உணவு பண்டங்கள் எல்லாத்தையும் சப்ளை பண்ணுறோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க, நோ ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி ஆச்சு, நீங்களும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆச்சு, போரில் நீங்கள் வெற்றி பெறுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு குத்தகை திட்டத்தை பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு அமெரிக்க குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவர். இதெல்லாம் பயன்படுத்தியதுக்கப்புறம் திருப்பி கொடுக்கப்பட்டுவிடும். இந்த திட்டம் மிக பெரும் அளவிற்கு பிரிட்டனின் வளங்களை பார்த்தீங்கன்னா பெருக்குச்சு. இருந்திருந்த வாக்கில் வீரர்களும் உணவுப் பொருட்களும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்குது இல்லைங்களா. ஸோ கிடைக்கும்போது, அதாவது இதில் என்னென்னா, குத்தகைக்கு அவங்க பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது அவங்களுடைய பாதுகாப்பு கருதி தான் அவங்க தான் வாண்டடாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. இது ஒரு கடன் குத்தகை திட்டம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது எத்தனை நாளைக்கு அமெரிக்கா பிரிட்டனுக்கு இந்த மாதிரியான உதவிகளை செஞ்சது அப்படின்னா, 1941 இருந்து 1945 இடைப்பட்ட ஆண்டுகளில் இந்த திட்டத்தின் கீழே இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா செயல்பட்டது. இந்த திட்டத்தின் கீழே பெறப்பட்ட உதவியின் மதிப்பு பார்த்தீங்கன்னா $46.5 பில்லியன் பார்த்தீங்கன்னா உதவி பெற்றிருக்காங்க அமெரிக்காட்டிருந்து பிரிட்டன். சரிங்களா. ஸோ இந்த 46 பில்லியன் பிரிட்டன் கிட்ட இருந்துருந்துச்சு அப்படின்னா அவங்களே ஓனாக பார்த்தீங்கன்னா இதை தயார் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் இதை எக்ஸ்ட்ரா தயார் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏற்கனவே ஒரு நாட்டுக்கிட்ட இருந்து இதெல்லாம் வாங்கிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்த்தீங்கன்னா நேரடியாக பங்கு பெறலை. பட் பிரிட்டனோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடன் குத்தகை திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இத்தனை நாளைக்கு நான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுப்போம், சரிங்களா. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி கொடுத்துடணும், மற்றபடி எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லைன்ற மாதிரியான ஒரு இதுதான் இந்த கடன் குத்தகை திட்டம் அப்படிங்கிறது. இது 1941 இருந்து 1945 வரைக்கும் இந்த கடன் குத்தகை திட்டம் அப்படிங்கிறது இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு.